வணக்கம் அனிதா. நிச்சயமாக கோவை மாவட்டத்தில் கனமழைக்காக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதையொட்டி கோவை மாவட்டத்தில் சுற்றுலா தலத்தில் முக்கியமான தரமான ஒன்றான கோவை குற்றாலம் அருவி உள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த 7ஆம் தேதி சில தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டு தற்போது மீண்டும் கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை குற்றாலம் சுற்றுலா இடம் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக இன்று முதல் மூடப்படுகிறது மற்றும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு வனத்துறையினர் முழுமையாக ஒத்துழைக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு சீரான பின்னரே சுற்றுலா பகுதிகளை மீண்டும் திறக்கப்படும் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கோவை குற்றால அருவி பகுதியில் திடீர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் குளிக்க வேண்டாம் என ஒலிபெருக்கியின் மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.